ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல். ஒரு அரை கப் பாசிப்பருப்பு இருந்தால் இந்த மாதிரி ஒரு முறை ஸ்வீட் செஞ்சு பாருங்கள். வாயில் வச்சா கரைஞ்சிட்டு போகிற மாதிரியான ஒரு கன்சிஸ்டன்சியில் சூப்பரான டேஸ்ட்டில் அசோகா அல்வா எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். முதல்ல ஒரு பேனில் அரை கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த பாசிப்பருப்பை அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நிறம் மாறாமல் வறுத்து எடுத்துக்கோங்க. பாசிப்பருப்பு லேசாக வறுபட்டு வாசனை வரணும், நிறம் மாறக்கூடாது. கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பு வாசனை வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்தளவுக்கு வந்ததும் இப்போ நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த பாசிப்பருப்பை ஒரு முறை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ இதை குக்கரில் சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். அரை கப் பாசிப்பருப்பு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து குக்கரை மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3 விசில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. குக்கர்லேருந்து ஸ்டீம் இறங்கினதுக்கு அப்புறமா திறந்து பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு நல்லா சாஃப்டாக இந்த அளவுக்கு வெந்து வந்திருக்கும். இப்போ இதை கரண்டியாலேயே லேசாக கடைஞ்சி விட்டுக்கோங்க. ரொம்ப கடையணுன்னு அவசியம் இல்லை, லேசாக இந்த அளவுக்கு இருந்தால் போதும். அடுத்து ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவு முந்திரி பருப்பு சேர்த்து அந்த முந்திரி பருப்பு லேசாக செவக்கிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி பருப்பு லேசாக செவக்க ஆரம்பித்த உடனே இப்போ நம்ம இதை வெளியே எடுத்துடலாம். அடுத்து அதே நெய்யில் 1 டேபிள் ஸ்பூன் மைதா சேர்த்துக்கோங்க. மைதாவுக்கு பதிலாக கோதுமை மாவு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மைதாவை அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு லேசாக வறுத்து விட்டுக்கோங்க. மைதா லேசாக வறுபட்டு வாசனை வரணும். அடுப்பை கண்டிப்பாக குறைச்சி வச்சு வறுத்து விட்டுக்கோங்க. மைதா வறுபட்டு வாசனை வர ஆரம்பித்ததும் அடுத்து நாம் கடைஞ்சி வச்ச பாசிப்பருப்பை அப்படியே சேர்த்துக்கலாம். பாசிப்பருப்பை சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த பாசிப்பருப்பு அடி பிடிச்சிடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க. இனிப்பு நல்லா எடுத்து கொடுக்கறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்து இந்த நெய் எல்லாமே இழுக்கிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பு இன்னும் கூட கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிக்கும். இந்தளவுக்கு வந்ததும் அடுத்து 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி அன்ரிஃபைண்ட் சுகர் சேர்த்துருக்கேன், நீங்கள் வெள்ளை சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். இப்போ சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரட்டும். சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக குங்குமப்பூவை சுடு தண்ணியில் ஊற வச்சு இந்த மாதிரி கரைச்சி சேர்த்துக்கோங்க. இது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், அதுக்காகத்தான். தேவையில்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். கலர் தேவைப்பட்டுச்சுன்னா ஃபுட் கலர் கூட நீங்கள் இந்த சமயத்தில் சேர்த்துக்கலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இது கெட்டியாக ஆரம்பிக்கும். கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா நல்லா இந்தளவுக்கு கெட்டிப்பட ஆரம்பிக்கும். ஓரங்களில் ஒட்டாமல் இந்த மாதிரி வரும். இப்போ இதை கரண்டியில் எடுக்கும்போது இந்த மாதிரி வந்து விழணும். இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கு அப்புறமா அடுத்து நாம் வறுத்து வச்ச முந்திரியை சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக வெள்ளரி விதை இருந்தால் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள், கடைசியாக ஒரு கடுகு அளவுக்கு பச்சை கற்பூரம். பச்சை கற்பூரம் சேர்க்கும்போது அதோடய ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும், இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு முறை கலந்து விட்டதுக்கப்புறமா கடைசியாக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து ஒரே ஒரு முறை எல்லாமே சேர்ந்து வர மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளவுதான். இப்போ நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா வாயில் வச்சா வழுக்கிட்டு போகிற மாதிரி ஒரு சூப்பரான அசோகா அல்வா. சாப்பிட அவ்வளோ நல்லாயிருக்கும். ஒரு 3 நாள் வரைக்கும் கூட கெட்டு போகாது, ரொம்பவே நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.